இதில் பாடமாக கொடுத்துருக்கிறாரு. சோதியுள் சோதியும் பெற்றாற்போல் சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன். நீங்கள் இந்த 1 மணி நேரம் எதுக்கு சார் பேசுனீங்கன்னு கேட்பீங்க. அவரே காப்பாற்றிட்டார் இல்லையா. சோதியுள் சோதியும் பெற்றாற்போல் சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன். சோதியே சுடரே சூழொளி விளக்கு. அது வேண்டியில புஸ்தகத்தை பார்த்து எழுத வேண்டியது. அதில் என்ன இருக்குது? 2 மந்திரம் சித்தியார்லேருந்து பார்த்தோம்னா நம்ம 11வது மந்திரத்துக்கு போயிடுவோம். மந்திரம் சித்தியார் 309 அங்கித்தம்பனைன்னு தொடங்குற மந்திரம். அங்கித்தம்பனை. நெருப்பு சுடாமல் இருப்பதற்கு ஒரு வித்தை இருக்கிறது. அதை பழகியவரை எது சுடாது? நெருப்பு சுடாது. நெருப்புக்குள்ளே உட்கார்ந்துருப்பாங்க, சுடாது. மருந்துகளாலும் மந்திரங்களாலும் விஷத்தை தடுக்க பழகியவர்களுக்கு விஷம் தாக்காது. மந்திரத்தால் விஷத்தை தடுக்கிறவங்க இருக்காங்க, மருந்துகளால் தடுக்கிறவங்க இருக்காங்க. ஞானி என்ன செய்தாலும் அவனுக்கு ஆகாமியம் வராது. ஏன்னா அவன் சிவமாயிட்டான். உடம்பு என்ன ஆயிட்டு? அருள் உடம்பாயிட்டு. தீக்கை வாங்கிட்டான். குரு என்ன சொல்லிட்டாரு? அவனுக்கு உபதேசம் பண்ணி எதில் நிற்க வச்சிருக்காரு? நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான், மறந்துடாதீங்க. நிற்காதவனுக்கு கிடையாது. புரியுதா? நிற்காதவங்களுக்கு கிடையாது. அவன் அந்த ஜீவமுக்தன் என்ன வினை செய்தாலும் ஆகாமியம் வராது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். குயவன் என்ன செய்கிறான்? சக்கரத்தை சுற்றி பானைகளை செய்கிறான். பானை செய்து முடித்த பிறகும் சக்கரம் கொஞ்ச நேரம் சுத்தம். ஆனால் அந்த சக்கரத்தை வச்சு என்ன செய்ய முடியாது? பானை செய்ய முடியாது. ஃபேன் வேண்டான்னு ஆஃப் பண்ண பிறகு ஃபேன் சுத்தம். ஆனால் அது இந்த காற்று வரலன்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். அந்த காற்று நமக்கு பயன்படவும் செய்யாது. நம்ம வேகமாக போயிட்டுருக்குறோம். சைக்கிளில் ஒருத்தர் நம்மளை நிறுத்துறாரு. சைக்கிள் நிறுத்தி ஸ்டாண்டு போடுறோம். எது சுற்றிட்டு இருக்கோம்? வீல் சுத்தம். ஆனால் அதுக்காக அவர் 100 அடி தூரமோ 50 அடி தூரமோ போக முடியாது. இப்படி 5000 உதாரணம் சொல்லலாம். இப்படி ஒரு 5000 உதாரணத்தை என்ன செய்யலாம்? சொல்லலாம். புரியுதா? அந்த பாத்திரம் செய்வன், பானை செய்பவன் சக்கரத்தை பானை செய்வதை நிறுத்தினாலும் சக்கரம் சுத்தம். சக்கரத்திலிருந்து என்ன வராது? அதுபோதான் பிராரத்த உடம்பு. இதெல்லாம் அந்த சித்தியார் 309 இருக்கு. அவர் மேலும் சொல்றாரு, அந்த பிராரத்த வினை வருத்த விதை போல் ஆகும். வினைன்னு எழுதணும். வினை வருத்த விதை போல் ஆகும். உடம்பு ஆயன் வெட்டிய மரம் போல் ஆகும். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இந்த பதிகத்துக்காக ஏற்கனவே. ஆயன் வெட்டிய மரம் போல் ஆகும். அதாவது ஒரு துணி இருக்குது, நெருப்பில் எரிச்சிடுறோம். ஒரு பட்டு துணியை நெருப்பில் எரிச்சிடுறோம். நீங்கள் அதை டச் பண்ணாமல் இருந்தால் நம்ம போட்ட மடிப்பிலேயே அந்த துணி நிற்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம போட்ட மடிப்பிலேயே அந்த துணி அப்படியே இருக்கும். ஆனால் அது எதுக்கு ஆகாது? அதேங்கிற ஒரு அழகான உதாரணம். அது போன்றது தான் இந்த பிராரத்த உடம்பு. ஒரு பாம்பை நெருப்பில் போட்டு எரிச்சிடுறோம். நம்ம டச் பண்ணவே இல்லை. பாம்பு அப்படி எரிஞ்ச மாதிரியே இருக்குது. பாம்பு இருக்குது, ஆனால் என்ன இல்லை, அது பாம்புக்கு ஆகாது. ஆனால் பாம்பினுடைய உருவம் அதுபோல தான் பிராரத்தம். எத்தனை உதாரணங்கள்! 5000 வருஷம் பேசலாம் இதையெல்லாம் வச்சு சைவத்தில். அடுத்த மந்திரத்திலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறார். சித்தியார் 316. அது எப்போதும் இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறாருங்கிறத சொல்லுது. இறைவனை விட்டு உயிர் பிரிய முடியாதுன்னு சொல்லுது. இந்த மந்திரத்தில் அந்த ஆராய்ச்சி நடக்கிறதுனால அதை பிரமாணமாக கொடுத்துருக்கிறார்.
சிவஞான போதத்தில் 10ஆம் நூற்பாவில் அதிகரணம் 2 பார்க்க சொல்லியிருக்காங்க. மேற்கோள் உதாரணம் சொல்லியிருக்காங்க. சித்தியார் 304. இந்த நிலையில் இவன் செய்கிற அத்தனை வினைகளும் யார் செயலாகும்? இறைவன் செயலாகும். இவனுக்கு செய்ததெல்லாம் யாருக்கு செய்ததாகும்? இறைவனுக்கு செய்ததாகும். இவன் செய்கிறதெல்லாம் இறைவன் செயலாகும். இந்த சித்தியார் சொல்கிற பக்குவத்தில் அவன் இருந்தான்னா, அந்த சாதகன் இருந்தான்னா, அவனை நீங்கள் கெட்ட வார்த்தையால் திட்டினீங்கன்னா அது யாரை திட்டினதுக்கு சமம்? அதுதான். அதில் அந்த மந்திரத்தை படிக்கிறேன் பாருங்கள். சிவனும் இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்றும் செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது, இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது. உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் தப்பிக்கணும். அதில் ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. ஜீவன் முக்தனாக இருந்தாதுன்னு கேட்கக்கூடாது. தவறு தான். எந்த நிலையில் இருக்கிறவங்களை செய்தாலும் அந்த இவனிடத்தில் கொஞ்சம் பக்குவம் குறைவாக இருக்கலாம், அவங்களிடத்தில் பக்குவம் குறைவாக இருக்குது. ஆனால் அவங்க செய்த தவறுக்கு என்ன உண்டு? அதற்கான விசாரணை உண்டு. யாரிடத்தில்? இறைவனிடத்தில் வந்து தப்பிக்கவே முடியும். அதில் நீங்கள் ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிடக்கூடாது. எப்படின்னா, அது நீங்கள் ஜீவன் முக்தன்னு சொல்லக்கூடாது. தனி ஜீவன் முக்தனுக்கு இறைவன் எங்கே போகிறது? அவர் என்ன சொல்ல? போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருக்கும் ஒரே நீதி தான். பஸ்ஸில் வந்து இலவச கட்டணத்தில் ஒரு அம்மா பஸ் ஏறுது, ஒரு கண்டக்டர் கேலி பண்ணுறாருன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுது. அப்போ அரசாங்கத்துக்கு கலெக்டரும் ஒன்று தான், அந்த பஸ்ஸில் ஏறக்கூடிய ஒரு பயணியும் ஒன்று தான். புரியுதா? அரசாங்கம் 2 கலெக்டருக்கு வர்றதை விட சாதாரணமாக எடுக்குது. ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறுற ஒரு பயணிக்கு ஏற்படக்கூடியதாக அரசாங்கம் தனக்கு நிகழ்ந்ததான் நினைக்குது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளால் நிறைய இப்படி சொல்லிட்டே நிறைய ஒரு ஊருக்குள்ளே அவரும் நம்மளை மாதிரி ஒரு ஆள் தானங்கிற. அப்படி கிடையாது. சாமி அப்படி நினைக்க மாட்டார். சாமி அப்படி நினைக்க மாட்டார். நம்ம அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம். 11வது மந்திரம். இந்த பாடத்தையெல்லாம் நீங்கள் நினச்சாலும் எப்போ படிக்க முடியாது. மாலையில் படிக்க முடியும். மாலையில் இந்த பாடமெல்லாம் தாங்காது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கேப் விடும். மாலையில் நம்ம தூக்கத்தில் எதிர்த்து தான் நான் குடிச்சிட்டு வர்றேன். தூக்க கறக்கத்தில் தான் வகுப்புக்கே வர்றேன். இதெல்லாம் இவ்வளோ அழகான பாடம். 1-2 மாணவர்கள் முன்னால் சொல்லி தான் வந்திருப்போம்ல. நான் ஒரு 5 நிமிஷம். அடுத்த மந்திரம் இதை நீங்கள் ரொம்ப எழுதுங்க. மந்திரம் 11. 10 முடிச்சிட்டோம், 11 பார்க்குறோம். இந்த 11வது மந்திரத்தில் தீக்கை பெற்ற பிறகு ஏன் இதையே நம்ம கார்னர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற திருவாசகத்துக்கு அடுத்த தலைப்பில் என்ன வரப்போகுது? குரு வரப்போகிறார். அதனால் நம்ம அதில் ரொம்ப தீவிரம் காட்டுறோம். திருவாசகத்தின் என்ன கேட்டால் திருவாசகத்தின் மையமே அந்த திருக்கழுக்குன்ற பதிகம் தான். எல்லோரும் சிவபுராணத்தை மையம் விடுறாங்க. மையம் எங்கே தான் இருக்குது? திருக்கழுக்குன்ற பதிகத்தில் தான் மையமே இருக்குது. இந்த பாடல் ஆன்மாவின் பக்குவம் பார்த்து இறைவன் தீக்கை கொடுக்கிறார், ஞானத்தை உபதேசிக்கிறார். சில உயிர்களுக்கு உடனே வீடு பேறு கிடைக்கிறது, சில உயிர்களுக்கு உடனே வீடு கிடைப்பதில்லை. சத்திய நிர்வாணம்னு ஒரு தீக்கை இருக்குது. கொடுத்த உடனே மோட்சத்துக்கு போயிடுவாங்க. நடந்திருக்குது தமிழ்நாட்டில். அந்த ஆராய்ச்சி தான் இங்கே நடக்குது. சிலருக்கு உடனே கிடைக்காததற்கு காரணம் என்ன? அதான் ஆராய்ச்சி. ஆணவம் வலிமையாக இருக்கிறதா? அழகான கேள்வி. உயிரினுடைய பக்குவத்தில் குறை இருக்கா? இப்போ நாளைக்கு நான் வந்து ஈரோட்டில் கரூரில் வகுப்படுக்கிறேங்களா, இதையெல்லாம் லோட் பண்ணி விட்டுருவோம். அவங்களுக்கு பெரிய பொக்கிஷமாக தெரியும். உயிரின் பக்குவத்தில் குறை இருக்குதா அல்லது தீக்கையில் குறை இருக்கா? இதுதான் ஆராய்ச்சி. எவ்வளோ பெரிய விஷயம். இதில் ஒரு குறிப்பு பாருங்கள். இந்த கேள்வி
யாரெல்லாம் எழுப்ப வேண்டும்னு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. இந்த கேள்வி யாருக்கெல்லாம் வரணும்? தீக்கை பெற்றும் உபதேசம் பெற்றும் யாரெல்லாம் எனக்கு ரிவிட் அடிக்க பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிவிட் அடிக்கிறார் அழகா. தீக்கை பெற்றும் உபதேசம் பெற்றும் அருளில் நிற்க முடியவில்லையே என்று யார் வருந்துகிறாரோ அவருக்கு இந்த வினா வரும். எவ்வளோ பெரிய விஷயம்! அருளில் நிற்க முடியவில்லையே என்று யார் வருந்துகிறாரோ அவருக்கு இந்த வினா வரும். இதில் ஒரு திருவாசகத்தை கொடுத்துருக்காங்கங்க. அன்றே எந்த ஆவியும் உடலும், அந்த திருவாசகம் கொடுத்துருக்காங்க. சித்தியாரில் 291வது மந்திரத்தை கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதாவது அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னென்னா, இறைவனை நினைக்கும் போது பாசம் விலகுது, இறைவனை நினைக்கா போது பாசம் தாக்குது. அந்த ஆராய்ச்சிக்கு அந்த மந்திரத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எழுப்பப்பட்ட கேள்வி, திரும்பவும் கேள்வியை சொல்கிறார். தீக்கை பெற்ற பிறகும் என்னுடைய அறிவு அருளில் நிலைக்காமல் இருக்குது. அருளுக்கு அடங்க மறுக்கிறது. மலத்தின் வழியே என்னுடைய உயிர் செல்லுகிறது, மும்மலத்தின் வழியே என் உயிர் செல்கிறது. தீக்கைக்கு பிறகும் பிராரத்த கண்மம் இருக்கிறது. 1 by 1 எழுதுனீங்கன்னா நல்லா புரியும். ஒரே பத்தியாக எழுதாமல், எங்கள் வாத்தியார் சொல் நடு ரோட்டில் எருமை சாணி போட்ட மாதிரி எழுதாத, வரி வரியாக எழுதும்பார். பெரிய பெரிய பத்தியாக எழுதுறதுக்கு அவர் சொல்கிற உதாரணம், நடு ரோட்டில் எருமை சாணி போட்ட மாதிரி எழுதாத, எப்படி எழுது, 1 by 1 எழுதும்பார். தீக்கை பெற்ற பிறகும் உடம்பு இருக்கிறது, பிராரத்த கண்மம் இருக்கிறது. அப்போ உடம்பு என்பது மாயேயம், அப்போ மாயை இருக்கு, பிராரத்த கண்மம் இருக்கு. இந்த ரெண்டும் இருந்தால் என்ன மலமும் இருக்கும், என்ன மலமும் இருக்கும், வாயை திறந்து சொல்லுங்க, ஆணவ மலமும் இருக்கும். தலையாட்டுறதுக்கு வில்லு பாட்டா வாயை திறந்து சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கணும். இல்லை, ஆணவ மலமும் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஒரு மலம் இருந்தால் 1 மலம் போனால் 3 போகும்னு சொல்கிறது இந்த பேசிக்கில் தான். புரியுதா? அடுத்து முக்கியமான செய்தி, தீக்கையால் ஆணவ மலம் ஆன்மாவை விட்டு சற்று விலகி இருக்கும், விலகி தான் இருக்கும். விஞ்ஞானங்கள் வரைக்கும் ஆணவ மலம் இருக்குதுங்க. தீக்கை வாங்கினோன்னா என்ன நினச்சிடுறாங்க, மும்மலமுங்களும் நீங்கியதாக நினைக்கிறாங்க. நம்ம ஆட்களை நினைக்கிறாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க. குரு அதுக்கு பொறுப்பு கிடையாது. அவர் ஒரு குழந்தைக்கு உயிர் எழுதி வச்ச மாதிரி எல்லா அருளையும் மொத்தமாக கொடுத்துருவார். ஆனால் அந்த உயிருக்கு அது வேலை செய்யும்போது எப்படி தான் வேலை செய்யும், அந்த உயிரினுடைய பக்குவத்துக்கும் சாதனத்துக்கு ஏற்றபடி தான் வேலை செய்யும். ஒருவேளை அந்த குருவர்களுக்கு சமமாக இவன் சாதனம் பண்ணலை அப்படின்னா அது அப்படியே தேங்கி அடுத்த பிறவியில் ஹெல்ப் பண்ணும். 7 பிறவினாலும் தொடர்ந்து வரும். ஆனால் இவன் ஒத்துழைக்காதவரை அது தன்னுடைய வேலையை என்ன செய்யாது, செய்யாது. பேஷண்ட் ஒத்துழைத்தால் மட்டும்தான் டாக்டர் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இதுதான் நீங்கள் நம்ம சைடில் குறை இருந்ததுன்னா அந்த அருள் காத்திருக்கணும். அதனால தான் இறப்பில் தவம். நாங்கள் இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். ஆன்மாவை விட்டு விலகி இருக்கும். எதுபோல எண்ணில், என்ன அழகான உதாரணம் சார். இன்னைக்கு வகுப்பெடுக்க எனக்கும் கொடுத்து வச்சுருக்கணும், வகுப்பு கேட்க உங்களுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். எதுபோல எண்ணில், தீப்பந்தத்தால் இருள் விலகும். எங்கே இருக்கும், தூரத்தில் இருக்கும். தீப்பந்தத்தில் தீபம் குறையும் போது என்ன செய்யும், அதே மாதிரி தான் குருவருங்கிறது தீப்பந்த மாதிரி தான்.
அந்த பாசி நிறைந்த குளத்தில் கல் விழுந்த இடத்துல பாசி விலகும். அது மாதிரி உங்கள் சாதன அளவுக்கு மலம் விலகும். நீங்கள் என்ன தீக்கை வாங்கிட்டாலும் இதான் நிலவரம். குரு சைடில் நீ சமய தீக்கையா, அதுக்கு தகுந்த மின்சாரத்தை கொடுப்பாரு. விசேட தீக்கையா, அதுக்கு தகுந்த மின்சாரத்தை கொடுப்பாரு. ஆச்சாரிய அபிஷேகமா, அதுக்கு தகுந்த மின்சாரத்தை கொடுப்பாரு. அந்த மின்சாரத்தை செயல்படுத்துகிற ஆற்றல் உங்கள் இன்ஜினில் இல்லைன்னா அது அதுக்குரிய காலம் வரைக்கும் என்ன செய்யும், காத்திருக்கும். அதுக்காக அந்த குறிப்பிட்ட தீக்கை வாங்கிட்ட உடனேயே அவருக்கு எல்லாமே போயிட்டு என்று இவர் கற்பனை என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. குரு அதற்காக காத்திருப்பார். குரு அதற்காக காத்திருப்பார். ஒருவேளை அவருடைய ஆன்மாவால் அதை தொடர முடியலைன்னா அவருக்கு பதிலாக யார் தொடரணும், இறைவன் தொடரணும். ஒருவேளை அந்த குருவால் அந்த மாணவர் மறக்கப்பட்டுட்டார், இவன் போய் பார்த்தா தானே குருவை தெரியும். இவன் தீக்கி வாங்கிட்டு அப்படியே போயிட்டானா, அப்படி ஒருத்தர் தீக்கி வாங்கினாதே மறந்து, இப்படி நிறைய பேர் நமக்கு இருக்கிறாங்க. இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் தீக்கி வாங்கிட்டு போனவன் அப்படியே போனவனு தான். அப்போ அவங்க யாருன்னே தெரியாத போது யார் பொறுப்பேற்கணும், இறைவன் அதை பார்த்துக்கிடுவார். இதுதான் செய்தி, எல்லாருக்கும் சேர்த்து தான். அதனால தான் அன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது செய்தியை சொன்னேன். நான் அருளை நம்புகிறேன், அடியார்களை நம்புகிறேன் அப்படின்னா மாணவர்னு அர்த்தம். மாணவர்களை நம்புகிறேன், என்னுடைய அனுபவத்தை. இப்போ எனக்கு ஒரு பயம் வந்து நான் எதைத்தான் கையில் எடுக்கிறேன், எதுவுமே ஆயுதம் கிடையாது. கடைசி ஆயுதம் இதுதான், நம்முடைய சாதனம் தான் ஆயுதம். சாமியை நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு காப்பாற்றுவார். அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். கடைசி ஆயுதம் அதுதான். ஒரு சாதகனுக்கு கடைசி ஆயுதம் அதுதான். எப்படி பாஞ்சாலி கடைசி ஆயுதமாக கிருஷ்ணரை கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். அதேமாதிரி இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன். முந்தியெல்லாம் மாணவர்கள் தவறு செய்தால் எல்லா தவறுகளையும் அவங்ககிட்ட சுட்டி காட்டினேன். இப்படி கால் நடந்த பஞ்சாயத்தில் அந்த மாதிரி தான். இப்போ அப்படி கிடையாது. நாம் சுட்டி காட்டக்கூடியதை சுட்டி காட்டி விட்டு மற்றதை வெளியே சொல்லாமல் யார்கிட்ட சொல்லிடுறது, சாமிகிட்ட சொல்லிட்டு நல்லபடியாக போயிடுறது. ஒரு வகையில் துறவு நிலை தான். ஒரு துறவிக்கான இலக்கணங்களை எல்லாம் இப்போ கையில் எடுக்கிறேன். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கையில் எடுக்கிறேன். யாருக்கான இலக்கணங்களை எல்லாம் இப்போ நான் கையில் எடுக்கிறதுலாம் துறவிக்கான இலக்கணங்கள். அது வேறு வழி கிடையாது. இதுமாரி கடைசி ஆயுதம் அதுதான். நம்மளை சாமியார் ஆக்காமல் எவனும் விட மாட்டான். அதுக்கான வேலையை எல்லாரும் செய்கிறான். அப்போ நம்மளும் அதுக்கு எப்படி நம்மளை தயார் பண்ணிவிடும். ஒருவன் எடுக்கிற ஆயுதத்தை யார் தான் தீர்மானிக்கிறார்? போர் முறையில் ஒரு லாஜிக் இருக்குது. ஒருவன் எடுக்கிற ஆயுதத்தை எதிரி தான் தீர்மானிக்கிறான். நம்ம எடுக்கிற ஆயுதத்தை யார் தான் தீர்மானிக்கிறார்? எதிரி தான் தீர்மானிக்கிறான். அவன் ஒரு நாடு விமானத்தை வச்சு கொண்டு போட்டுதுன்னு கிடந்து துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்க முடியுமா? இவனும் எதுக்கு ரெடி ஆகணும்? அவன் ஏவுகணை அனுப்புனா இவன் ஏவுகணை அனுப்பணும்ல. என்ன எல்லாம் எழுதிருக்கீங்க சொல்லுங்க. விலகி தூரத்தில் இருப்பது போலவும் பாசி நிறைந்த குளத்தில், அதெல்லாம் எழுதிட்டீங்கல்ல. அந்த பாசி குளத்தை விட்டு போகலை, எங்கே இருக்கு? கல் போடுறதுங்கிறது இறைவனை நினைக்கிறது. இறைவனை நினைக்கிறத நிறுத்தினீங்கன்னா ஜாயிண்ட் ஆகி பழைய ஸ்டேஜுக்கு போயிடும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, பிரகாசமாக இருக்கும். உலகியல் விண்ணப்பங்கள் எல்லாம் வேகமாக நடக்கும். தீக்கி வாங்கின வாத்தியாரை விட நான் நல்லா தானே இருக்கிறேன்னு தோணும். ஆனால் சமய நெறியில் நம்ம அதள பாதாளத்தில் விழுந்துட்டோங்கிறது எப்போ தெரியாது. எல்லாருமே எங்கேயோ போயிட்டுருக்கும்போது நாம் அங்கே போக முடியாமல் திணறும்போது தான் அது என்ன செய்யும், தெரியும். எல்லாரும் கடந்து எங்கேயோ போயிட்டுருக்கும்போது நம்ம அதள பாதாளத்தில் கிடக்கிறது அதுக்கு பிறகு தான் தெரியும். திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும். அடுத்தது தேற்றான் விதைன்னு ஒரு விதை இருக்குது. அந்த விதையை உடைச்சி போட்டோம்னா கலங்கின தண்ணி தெளிஞ்ச தண்ணியாக மாறிடும். ஆனால் அந்த கலங்கல் என்று சொல்லக்கூடிய அழுக்கு எதை விட்டு வெளியே போகாது, எங்கே தான் இருக்கும்? அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். இதே பாயிண்டை நான் வந்து மடத்தில் பேசினேன். அப்போ எங்கள் ஊரில் உள்ள ஒரு உதாரணத்தை சொன்னேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் இது நடைமுறையில் இருக்குது. பதநீர் கலங்கி இருக்கும். பிரண்டையை நல்லா கல்லில் வச்சு நங்குன்னு தட்டி பதநீருக்குள்ளே போட்டால் அடுத்த நிமிஷம் தெளிஞ்சிடும். ஆனால் அந்த கலங்கல் எங்கே இருக்கும்? பாத்திரத்தை அசைச்ச உடனே மேலே வந்துடும். நீங்கள் கொஞ்சம் உலகியலாக அசைஞ்சிங்கன்னா உலகியல் மேலே வந்துடும். ஞானிகளுக்கு உள்ள பாடத்தை நம்ம இன்றைக்கி அஞ்ஞானிகள் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். நானும் அஞ்ஞானி, நீங்களும் அஞ்ஞானி. இல்லை நீங்கள் ஞானி, நான் அஞ்ஞானி. ஞானிகள் பகிர்ந்து கொள்கிற விஷயம் இன்றைக்கி போயிட்டுருக்குது. தாராபுர வகுப்பு போனதில் ஏகப்பட்ட லாபம் தான், நஷ்டம் கிடையாது. அடுத்த மாதம் 2 வகுப்பு, சரியா? அதை எழுதிட்டிங்களா? தேற்றான் விதை எவ்வளோ அழகான உதாரணம். திரும்ப பாருங்கள்.
தீப்பந்த ஒளி குறைந்தால் இருள் பற்றும். தீப்பந்த ஒளி குறைதல் அர்த்தம்னா குருவை நீங்கள் பயன்படுத்துதல் குறைதல் அர்த்தம். குருக்கிட்ட ஒளி குறையாது, உங்களுக்கும் குருவுக்குமான தொடர்பு குறைதல். நீங்கள் ஒரு வாரம் வகுப்புக்கு வராமல் பார்க்கும்போது ஐயோ வகுப்பு போச்சேன்னு உங்களுக்கு தோணுதான் பார்க்கணும். தோணிச்சதுனால தான் நீங்கள் குருவுக்கும் உங்களுக்கான தொடர்பு வந்திருக்குன்னு அர்த்தம். அவங்க கிடக்கிற அண்டங்காக்க அவனை இன்னைக்கு பார்க்க வேண்டியதில்லைன்னு நினச்சிங்கன்னா அது அந்த இடத்துல உங்களுக்கு யாருக்குமான தொடர்பு முடிஞ்சதுன்னு அர்த்தம், குருவுக்கான தொடர்பு முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதுபோல் பாசி மூடுதல், அதுபோல் தேற்றான் விதை. அந்த பாத்திரம் அசைஞ்சதுன்னா மேலே வந்துடும். நீங்கள் கொஞ்சம் உலகில் ரீதியாக அப்படி அசைஞ்சிங்கன்னா, இன்றைக்கி புது ரிலீஸ் படம் பார்க்க போகிறோம், நீங்கள் கோயில் போகிறதா சொல்லிங்க வர்றீங்க அப்படின்னா, இவன் கோயிலை நோக்கி அசைறதுக்கு பதிலாக எதை நோக்கி அசைஞ்சானா முடிஞ்சு அவனை கவுத்துரும். தொடர்ந்து எழுதுங்க. இதில் சித்தியார்லேருந்து 2 பாட்டு, 313, 309. அந்த 309 ஏற்கனவே வந்துட்டு. ஆமாம், 313 வந்து நம்ம உங்களுக்கு இந்த பாடத்துக்காக நான் பார்க்க சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சிவம் பிரகாசிக்கும். எவ்வளோ பெரிய ஒற்றுமை பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு சந்தோஷப்பட்டுக்கணும். நம்ம ஆசிரியர் நம்மளை சரியாக எந்த நூலில்னாலும் சரியாக நடத்துவாருங்கிற இடத்துக்கு நம்ம ஆசிரியர் போயிட்டுருக்கார். சந்தோஷப்படணும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் உரையையே நம்ம மாற்றுறோம், ஆனால் அதுக்கு பிரமாணம் கிடைக்குது. அருணை வடிவேல் முதலியார் சோதியே சுடரே சூழொளி விளக்கேங்கிறது எல்லாமே என்ன ஒளி தான்? சிவன் ஒளி தாங்கிறார். அதை நீங்கள் மாயையில் தோன்றிய பொருள் மேலே என்ன செய்யக்கூடாது? ஏற்றக்கூடாதுங்கிறார். எழுதுங்க. ஆனாலும் மும்மலங்கள் மென்மையாக தாக்கும், பிறவி வராது. அதுக்கு தான் முன்னால் வந்த மந்திரம். அதாவது நெருப்புக்குரிய மந்திரம் பழகியவனை எது சுடாது? நெருப்பு சுடாது. ஔடதம் என்றால் விஷமுறிவு மருந்து. எங்கேயுமே நான் இன்னைக்கு தான் முதலாக பொருள் பார்க்குறேன். ஔடதம்னா விஷமுறிவு மருந்து, மருந்தும்பாங்க. ஆனால் இவர் என்ன மருந்துங்கிறாரு? விஷமுறிவு மருந்து. ஔடதம் உடையவனுக்கு விஷம் யாராது? விஷம் மந்திரம் பழகினவனுக்கு விஷம் யாராது? பாம்பு கடிச்சா செத்து போயிடுவாங்க. வள்ளலாரை கடித்த பாம்பு என்னாச்சு? பாம்பு செத்து போச்சு. வள்ளலாருடைய வரலாறுங்க. வள்ளலாரை கடித்த பாம்பு செத்து போச்சு. ஏன்னா உடம்பு முழுவதும் என்னது? மந்திரம். உடம்பு முழுவதும் மந்திரம். பாம்பு செத்து போச்சு. இதே தான். அதனால் அந்த மந்திரங்களுக்கு விஷம் ஏறாது. பெருங்காய டப்பாவில் இருக்கிற வாசனை போல, பெருங்காய டப்பாவில் இருக்கிற வாசனை எதற்கு உதவாது? குழம்புக்கு உதவாது. அதுபோல் இந்த வாசனா மலங்கள்னால பிறவி வராது. எத்தனை உதாரணம்! சித்தாந்த வகுப்பை விட டாப்பாக இருக்கும். வர்ற சித்தாந்த வகுப்பில் இதெல்லாம் நடத்தி விட்டுறேன். நோட்ஸாக எடுத்துகிட்டு வரேன், நடத்தி விட்டுறலாம். ஞானிக்கு அதனால் பிறவி வராது. ஆனால் அவன் எப்போதும் யார் நினைவிலே இருக்கணும்? சிவன் நினைவிலே இருக்கணும். தீக்கைக்கு பிறகு அடுத்து ஒரு கேள்வி. நான் தீக்கையும் உபதேசம் வாங்கிட்டேன். எனக்கு இறை உணர்வும் வருது, உலகியல் உணர்வும் வருது. எனக்கு இறை உணர்வும் வருது, உலகியல் உணர்வும் வருது. இறை உணர்வில் மட்டும் இருக்க முடியாதா? விடை: உலக தேவைகள் இருக்க வரைக்கும் 2 உணர்வும் இருக்கும். ஒரு ஜீவன் முக்தனானாலும் காலையில் சாப்பிட்டு தான் ஆகணும், டீ குடிச்சு தான் ஆகணும், பஸ் ஏறி தான் ஆகணும், இந்த காற்றை சுவாசித்து தான் ஆகணும். உலகத்தில் நீ இருக்க வரைக்கும் 2 உணர்வும் வரும், கலந்து தான் வரும். உலகத்தில் இருக்க வரைக்கும் 2 அனுபவம் வரும். உலகப் பொருள் மேல் பற்று வரும். ஆனால் பற்றினால் அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை நீ அருளா பார்க்கணும்.
அதாவது அந்த ஜீவன் முக்தனுடைய நேச்சரில் அவன் தனியாக ஒரு விழுமரத்துக்கு அடியில் உட்கார்றது தான் அவன் கேரக்டர் அப்படின்னு வச்சுடுங்களேன். அன்னைக்கு அவன் வந்து இந்த உலகியல்காரங்க நிறைய பேர் கூட இருக்க வேண்டியது வந்துட்டு அவன் கண்டதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்க வேண்டியது வந்துட்டுனா அதையும் யாருடைய திட்டம்னு நினைக்கணும். இன்னைக்கு இந்த பயிலோ கூட இருக்கணும்னு விதி என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுவும் யாருடைய திட்டம்? இறைவனுடைய திட்டம் அப்படின்னு நினைக்கணும். நீங்கள் அன்றாட வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். நானெல்லாம் இது இறைவனுடைய திட்டம் இப்படிலாம் இது நல்லா நுட்பமாக கண்டுபிடிப்பேன். இப்போது நாம் ஒரு குறிப்பிட்ட பணம் வர வேண்டியிருக்கும், வராது. 6 மாதம் வராது, 10 மாதம் கழித்து வரும். கரெக்டாக அன்றைக்கி ஒரு செலவுக்கு சரியாக வந்து நிற்கும். இந்த பணத்தை சாமி எதுக்குன்னு நிறுத்தி வச்சுருப்பாரு. கரெக்டாக அந்த டைமில் நம்ம கேட்காமலே வரும், சரியாக அதில் போய் மேட்ச் ஆகும். இடையில எதுக்கெல்லாமல் கேட்போம், என்ன செய்யாது, கிடைக்காது. இதெல்லாம் யாருடைய திட்டம்? அது ஜீவன் முக்தன் அதை கண்டுபிடிக்கிறான், நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை. அதான் விஷயம். அப்படி அனுபவித்தால் ஆகாமியம் இல்லை. உடம்புக்கு மட்டும் அனுபவமாகும். என்ன ஒரு 1ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். ஐயா பெரிய ஐயா எவ்வளவு பெரிய நல்லவருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். தீக்கை பெற்ற பிறகும் மலம் தாக்குகிறதே என்று வருந்தாதே. அப்படி எழுதியிருக்கிறாரு, வருந்தாதே. அதை பற்றி சிந்திக்காது, அதை பற்றி சிந்திக்காது. அதாவது நாங்கள் வேதாந்தம் படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க, இருளை பற்றி பேசுவதனாலேயும் சிந்திக்கிறதுனாலே என்ன ஆக போகுது? இருளை திட்டினா போகுமா? அவங்க கேட்பாங்க. இருளை அடித்தால் போகுமா? இருளை போக்க ஒரே வழி ஒளி தான், வேறு எதுவுமே வழி கிடையாது. அதனால் ஒளியேற்றதுக்கான வழியை பார்க்குறத விட்டு ஞானம் என்ற ஒளியேற்றதுக்கான வழியை பார்த்து விட்டு தடைகளை பற்றி பேசுகிறதுனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நீ உன்னை பலப்படுத்தி கொள்றதுக்கான வழியை தான் பார்க்கணும். நல்ல வீரன் எதிரியினுடைய வீரத்தை கவனிக்கணும், ஆனால் அதுவே வேலையாகவும் இருக்கக்கூடாதுல்ல. தன்னுடைய வீரத்தை என்ன செய்யணும்? வலுப்படுத்தணும். நீங்கள் கிரிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாடில் ஒரு குறிப்பிட்ட வீரன் நல்லா விளையாடுறான்னா எக்ஸ்பர்ட்டை வச்சு கம்ப்யூட்டரில் போட்டு செக் பண்ணுவாங்க, இவன் எந்த இடத்துல இவனை தள்ளலாம், இவன் வெற்றிக்கான ரகசியம் எதுங்கிறத எக்ஸ்பர்ட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அது மட்டுமே போதாது ஜெயிக்கிறதுக்கு, அவனை வீழ்த்துறதுக்கான வழியும் தெரியணும், நம்மளுடைய வலுவையும் அதிகப்படுத்தணும். நான் வேலை பார்க்கும்போது, சார் கோட்டையில் பரிச்சை என்னைக்கு சார் இருப்பான்? நல்ல வீரன் எப்போதும் போருக்கு தயாராக இருப்பான் அப்படின்ட்டு. நல்ல வீரன் போருக்கு எப்போதும் தயாராக இருக்கும். பரிச்சை வந்தால் உனக்கு என்னடா, எப்போ வந்தால் உனக்கு என்ன, நீ ரெடியாக இருக்கியா அப்படின்ட்டு. நான் ரெடியாக இருக்கிறேன், நான் அட்வான்ஸாக முடிச்சு கொடுத்துருவேன், லீவே போட மாட்டேன். நான் பாடம் நடத்துகிறதே வித்தியாசமாக நடத்துவேன். முதல்ல செய்யுள் நடத்துவேன், ஒரு இலக்கணம் நடத்துவேன், ஒரு உரை நடத்துவேன், அது பிறகு தான் இந்த கதைகளெல்லாம் நடத்துவேன். எதுக்கு சார்னு கேட்பான். கதை தான் சார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, என் கடைசி நடத்துகிறீங்கப்பா. நான் வரலனாலும் உனக்கு லாஸ் கிடையாது, நீ வரலனாலும் லாஸ் கிடையாது. எதை படிச்சிடலாம்? கதையை படிச்சிடலாம். ஆனால் செய்யுள் இலக்கணம் யாரெல்லாம் படிக்க முடியாது, டெக்னிக்காக சொல்லிக் கொடுப்பேன். இப்படிலாம் அந்த தொழிலில் நிறைய ரகசியங்கள் இருக்குது, அதெல்லாம் இப்போ நமக்கு பயன்படுது. உங்களுக்கு நான் அதை சிலபஸாக சொல்கிறேன். அதான் அவர் சொல்கிறாரு, என்ன சொன்னார், இதெல்லாம் வந்து தாக்குதுன்னு வருத்தப்படாத, அதை பற்றி என்ன செய்யாத, சிந்திக்காத, அதை பற்றி சிந்திக்காது. அருளை உறுதியாக பற்று. உறுதியாக பற்று. சிவோகம் பாவனை செய். எத்தனாம் நூற்பா? 9ஆம் நூற்பா. 9ஆம் நூற்பாவில் சொன்னது போல சிவோகம் பாவனை செய். நான் பல முறை சொல்லிட்டேன். 5 எழுத்தை ஜபம் செய். 10ஆம் நூற்பாவில் சொன்னது போல ஏகனாகினில் இறைவனில். 11ஆம் நூற்பாவில் சொன்னது போல இறைவன் செய்த உதவியை மறக்காதே. அதாவது அயரா அன்பு காட்டுன்னு அர்த்தம். அயரா அன்பை காட்டு. 12ஆம் நூற்பாவில் சொன்னது போல குருலிங்க சங்கமத்தில் இரு. இதை நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், கொரோனா காலத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் கொடுத்துருக்கிற 9 முதல் 12 முடிய இங்கே பாருங்கள், ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வேறு மந்திரம், இது வேறு இடம். இது 4-5 இடத்துல சொல்லுவார். இங்கே பாருங்கள், தெரியுதான் பாருங்கள். சித்தாந்த பேராசிரியர் அப்படி பார்த்தா போதும். 9 அதுதான். அடுத்த மந்திரம் 12.
இந்த மந்திரத்தை நாம் நிறைவு பண்ணால் இந்த நூலில் இருக்கிற வேலை முடிவுக்கு வந்துடும். சரியா? இதை வேணால் ஒரு கட் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மாதமாக போடுங்க, அவசரமாக போடாமல். 13 தீக்கி தானுங்க, நம்ம நிறைய பேச முடியும். 13 தீக்கி.